வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோடில் முத்துவின் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. பழைய மற்றும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த கார்களை புதிதாக மாற்றி அமைத்த முத்துவை பார்த்து மீனா பெருமையாக பேசுகிறாள். முடியாது என்று நினைத்த விஷயத்தையும் முயற்சி செய்தால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை முத்து தனது செயலால் நிரூபித்ததாக அவள் கூறுகிறாள். முத்துவின் உழைப்பை பார்த்து தன்ராஜ் மற்றும் சிவராமன் போன்றவர்கள் கூட வியந்து போகிறார்கள். பழைய ஸ்கிராப் போல் இருந்த கார்களை புதிது போல மாற்றிய முத்துவின் திறமையை அவர்கள் பாராட்டுகிறார்கள். முத்துவின் வீட்டை ஏலத்தில் செல்லாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் பகல் இரவு பாராமல் உழைத்தது தெரியவருகிறது. ஆரம்பத்தில் முத்துவிற்கு பணம் கொடுக்க தயங்கிய சிவராமனிடம் தன்ராஜ் நேரடியாக கேரண்டி கொடுத்து முத்துவிற்கு ஆதரவாக நிற்கிறார். இதன் மூலம் முத்துவிற்கு 38 லட்சம் ரூபாய் ஏற்பாடு ஆகிறது. அதில் முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய் கிடைத்ததால் வீட்டை மீட்டெடுக்கலாம் என்ற நம்பிக்கை குடும்பத்தினருக்கு வருகிறது. முத்து தனது அப்பா அம்மாவை மீண்டும் சொந்த வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு உழைத்ததாக உணர்ச்சியுடன் பேசுகிறான். அண்ணாமலை மற்றும் விஜயா மகிழ்ச்சியடைந்தாலும் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கியிருக்கிறோம் என்ற கவலையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் முத்து ஒரு நாள் எல்லா கடன்களையும் அடைத்து குடும்பத்தை உயர்த்துவான் என்ற நம்பிக்கை குடும்பத்தினரிடம் உருவாகிறது. இதற்கிடையில் ரோகிணி மனோஜை ஒரு தொழில்முனைவோர் நிகழ்ச்சிக்கு தன்னுடன் வரச் சொல்லி வற்புறுத்துகிறாள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இருவருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மனோஜை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவள் நினைக்கிறாள். ஆனால் வீட்டில் பிரச்சினை இருக்கும் நேரத்தில் வெளியே ஒன்றாக செல்ல முடியாது என்று மனோஜ் தயங்குகிறான். பின்னர் ரோகிணி தனது அம்மாவை சந்தித்து முத்துவீட்டுக் கடனை அடைக்க தேவையான பணத்தை தயார் செய்துவிட்டதாக சொல்கிறாள். இதைக் கேட்ட ரோகிணி அதிர்ச்சியடைந்து, முத்துவின் குடும்பத்திற்கு வீடு திரும்ப கிடைத்துவிட்டால் அவர்கள் மீண்டும் மனோஜுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் நான் மனோஜுடன் சேர முடியாமல் போய்விடும் என்று பயப்படுகிறாள். அதனால் எந்த வழியிலாவது அந்த வீடு மீண்டும் அவர்களிடம் போகாமல் தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். ரோகிணியின் அம்மாவும் அந்த வீடு அவர்களிடம் போகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி புதிய சதித்திட்டத்திற்கு தயாராகிறார்.